ஒரு காலத்துல பச்சை பச்சை மரங்களும் சின்ன சின்ன பறவைகளும் மகிழ்ச்சியா வாழ்ந்த ஒரு அழகான காட்டுல கண்ணான்னு ஒரு கரடி இருந்துச்சு. கண்ணா ரொம்ப பெரிய கரடி தான், ஆனா மனசு ரொம்ப ரொம்ப நல்லது. யாரு உதவி கேட்டாலும் சரி நாம பண்ணலான்னு சொல்லுவான். அந்த காட்டுல சின்ன சின்ன விலங்குகள் நிறைய இருந்துச்சு. முயல், அணில், மான், குரங்கு எல்லாருமே கண்ணாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலை காட்டுல ரொம்ப அமைதி. பறவைகள் பாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அம்மா அம்மான்னு ஒரு சின்ன சத்தம். கண்ணா காதை கூர்மையா வச்சான். இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு மெதுவா நடந்து போனான். அங்க பார்த்தா ஒரு சின்ன முயல் குட்டி ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. முயல் குட்டி சொன்னுச்சு, கண்ணா அண்ணா, என்னால வெளியே வர முடியல. கண்ணா உடனே சொன்னா, அழாத குட்டி, நான் இருக்கேன். அவ மெதுவா கையை நீட்டுனா. ஆனா பள்ளம் ரொம்ப ஆழம், கையை எட்டவே இல்ல. கண்ணா சிந்திச்சான், பலம் மட்டும் போதாது, புத்தியும் வேணும். அவ சுற்றி பார்த்தான். அங்க சில நீளமான கொடிகள் மரத்தோட கட்டப்பட்டு இருந்துச்சு. கண்ணா அந்த கொடிகளை ஒன்னா சேர்த்து ஒரு நீளமான கயிறு மாதிரி செய்தான். இத பிடிச்சுக்கோ குட்டின்னு முயலுக்கு சொன்னான். முயல் குட்டி கயிறை பிடிச்சிச்சு. கண்ணா மெதுவா இழுத்தான். அப்பா, முயல் குட்டி வெளியே வந்துச்சு. முயல் குட்டி சந்தோஷமா குதிச்சுச்சு. நன்றி கண்ணா அண்ணான்னு சொன்னுச்சு. இந்த விஷயம் காட்டுல சீக்கிரமா பரவிச்சு. எல்லா விலங்குகளும் கண்ணா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு காட்டுல பெரிய மழை, காற்று, இடியோசை. அப்போ இந்த முறை கண்ணாவே சிக்கல்ல விழுந்தான். ஒரு பெரிய மரம் உடைந்து வழிய அடைச்சிடுச்சு. கண்ணாவுக்கு முன்னாடி போக முடியல. கண்ணா தனியா நின்னான், சின்ன சோகமா. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சான். அப்போ முன்னாடி பார்த்தா அதே முயல் குட்டி அதோட நண்பர்களோட அங்க நின்னுக்கிட்டு இருந்துச்சு. முயல் குட்டி சொன்னுச்சு, கண்ணா அண்ணா, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினே, இப்போ நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அணில் கொட்டைகளை கடிச்சு மரத்தோட கயிறு மாதிரி செய்துச்சு. குரங்கு மரத்துல ஏறி உடைந்த கிளைகளை தள்ளிச்சு. மான் தள்ளி தள்ளி வழிய சுத்தம் பண்ணுச்சு. எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. சிறிது நேரத்துல வழி முழுசா கிளியர். கண்ணா சந்தோஷமா சிரிச்சான். அவனோட கண்கள்ல சின்ன கண்ணீர் வந்துச்சு. நன்றி நண்பர்களேன்னு சொன்னான். அந்த நாள் முதல் காட்டுல எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல மனசு வச்சு மற்றவர்களுக்கு உதவி பண்ணினா நம்ம கஷ்ட நேரத்துல உதவி நம்ம தேடி வரும். அந்த காடு முழுக்க சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்துச்சாம். கண்ணா, முயல், அணில், குரங்கு, மான்.